My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்டுக்குரிய ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. என்டையர் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது போக சில புதிய கல்லூரிகளில் மூலமாக உள்ளே வந்திருக்கிறதன் மூலமாக என்எம்சி அப்ரூவல் கொடுத்துருக்கிறதன் மூலமாக சில சீட்ஸ் அப்படிங்கிறது நியூலி ஆடட் சீட்ஸாக இருக்குது. சில மருத்துவக் கல்லூரிகளுடைய இடங்கள் அப்படிங்கிறது வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிறைய டீட்டெயில்ஸை இன்றைக்கி எம்சிசி வெப்சைட்டில் நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூலில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டுடைய ஷெட்யூலும் சேஞ்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த ஷெட்யூலினுடைய பிடிஎஃப்லாம் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டுடைய ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் ரவுண்டில் சில புதிய கல்லூரிகள் புதுசாக வர்றதுனால, சில கல்லூரிகள் வருவதற்காக சில அடிஷ்னல் சீட்ஸ் வர்றதுனால கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. தேதி குறிப்பிடாமல் இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டேட்லாம் சொல்லாமல் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்லனா ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் அண்ட் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் இந்த ரெண்டுக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அதனால் அதில் இருந்து சேச்சும் இல்லை. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 5ஆம் தேதி செப்டம்பரில் இருந்து 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 19 செப்டம்பருக்குள்ளே ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடியும். 28 செப்டம்பர்ல இருந்து 30th செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ். அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் 11th செப்டம்பர்ல இருந்து 27th செப்டம்பர் வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் இட் வாஸ் 20th செப்டம்பர், அதை இப்போ 27ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கூட அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பேமெண்ட் ப்ராசஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரிலேட்டடாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கூட அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு ரிப்போர்ட்டிங் ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும். 6th அக்டோபர்லேருந்து 8th அக்டோபருக்குள்ள நீங்கள் அந்த செகண்ட் ரவுண்டில் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸை எம்சிசிக்கு அப்லோட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலுக்கு நான் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலே காமிச்சிடுறேன். ஸோ தட் அது நமக்கு இதாக இருக்கும். ரெண்டு பிடிஎஃப்பையும் நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட். இன்றைக்கி 13ஆம் தேதி இல்லையா, இன்றைக்கி தான் ரிசல்ட் விடுறதாக இருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூல் படி இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதுவரை நான் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கூட யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம். நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். புதிய கல்லூரிகள் சில ஆட் ஆகிருக்கு. அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிறது வருது செகண்ட் ரவுண்டுக்கு. சில கவர்மெண்ட் காலேஜஸ், டீம் யூனிவர்சிட்டிஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 16ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க, பேமெண்ட்டுக்குரிய ஷெட்யூல். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஈவினிங் 4 PM தான். 16th அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட் எப்போ விடுறாங்கன்னா 19ஆம் தேதி ரிசல்ட் விடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வர வேண்டிய ரிசல்ட் 19ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது. 20th செப்டம்பர்லேருந்து 27th செப்டம்பருக்குள்ளே ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த கல்லூரிகள் கிடச்சிருக்கோ அந்த கல்லூரிகளில் போய் சேருவதற்கான டைமாக கொடுத்துருக்குறாங்க. இது செகண்ட் ரவுண்டுக்குரிய ஷெட்யூல். அட் த சேம் டைம் தேர்ட் ரவுண்டுக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 3rd அக்டோபர்லேருந்து நமக்கு 8th அக்டோபர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 5th அக்டோபர்லேருந்து 8th அக்டோபர் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்குரிய டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட் 11th அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதனுடைய ரிப்போர்ட்டிங் 12th அக்டோபர்லேருந்து 18th அக்டோபர் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. த ஃபோர்த் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுடைய ஷெட்யூலும் கொடுத்துருக்குறாங்க. அது 22nd அக்டோபர் ஆரம்பிக்குது. 22nd to 25th தான், அங்கே தான் டைமை குறைச்சிருக்கிறாங்க. இந்த மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அண்ட் தென் 23rd 26th வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். ஃபோர்த் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 29th அக்டோபரில் உங்களுக்கு ரிசல்ட் விடுறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் 30th அக்டோபர்லேருந்து 5th நவம்பருக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு எம்சிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. சில கல்லூரிகளில் சில சீட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீட்ஸில் நீங்கள் விருப்பப்பட்டால் சேரலாம். தமிழ்நாட்டில் எந்த சீட்ஸும் புதுசாக வரலை. வேறு ஸ்டேட்டில் சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக சில மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். There is a change in All India Quota Counseling schedule. Accordingly, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெடியூலும் எம்சிசி கொடுக்கக்கூடிய ஷெடியூலை மாற்றிருக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்கு. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஏதாவது மாற்றுறாங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படிங்கிறதுனால தான் உடனே வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.